கடவுள் ஒரு நாளைக்கு பூமிக்கு வருகிறார். அப்படி நாம் கற்பனையாக எடுத்துக்கொள்ளலாம். வருகிறார். அவர் எப்படி வருவார்? எந்த தோற்றத்தில் இருப்பார்? என்ன ஆடை அணிந்திருப்பார்? அவர் என்ன காலணி போட்டிருப்பார்? கைகளில் கால்களில் ஏதாவது அணிந்திருப்பாரா? தங்கத்தினாலா, வெள்ளியினாலா, பிளாட்டினத்தினாலா, செப்பினாலா, இரும்பினாலா, எதனால் அவர் அணிந்திருப்பார் என்று தெரியாது. அப்படி ஒருவேளை அவர் வந்தால், இந்துக்களை எடுத்துக்கொண்டால், பெண் தெய்வங்களை எடுத்துக்கொண்டால் புடவைதான் அணிந்திருப்பார்கள். கையிலே காலிலே அணிகலன்கள் இருக்கும். ஒரு பெண் தாமரையில் அணிந்திருப்பார். ஒரு பெண் தங்க காசுகளை வைத்துக்கொண்டு இருப்பார். வீணை வைத்து கொண்டு இருப்பார். பெண் கடவுள்கள். ஆண் கடவுளாக இருந்தால், சிவன் போல கடவுளாக இருந்தால், தலையிலே முடி அதிகமாக இருக்கும். அதிலே சூரியன் இருக்கும். ஒரு புலித்தோல் போற்றியது போல உடம்பு இருக்கும். இடுப்பளவிற்கு இருக்கும். அப்படித்தான் சிவனை காட்டுகிறார்கள். விஷ்ணுவை எடுத்துக்கொண்டால், அவர் தலையிலே ஒரு மகுடம் வைத்திருப்பார். கையிலே ஒரு சக்கரம், இன்னொன்று சங்கு, ஆடைகள் எல்லாம் அணிந்திருப்பார். பூணூல் அணிந்திருப்பார். கால்களிலே ஒரு பாதரட்சை வைத்திருப்பார். அவர்கள் அப்படித்தான் இருப்பார். முருகனை எடுத்துக்கொண்டால் வேலை வைத்திருப்பார். மயில் மேலே பறந்து செல்வார். விநாயகரை எடுத்துக்கொண்டால் அவர் தலை யானை தலையாக இருக்கும். உடம்பெல்லாம் தொந்தி பெருத்து வயிறாக இருக்கும். குள்ளமாக இருப்பார். பூணூலும் அணிந்திருப்பார். இதெல்லாம் இந்து கடவுள்கள், ஆண் பெண். காளியை எடுத்துக்கொண்டால் ஆக்ரோஷமாக நாக்கை துருத்தி கொண்டு, கையிலே சூலாயுதத்தை வைத்துக்கொண்டு, கீழே ஒருவனை மிதித்து கொண்டு இருப்பது போல காட்சி தருவார்கள். இதெல்லாம் இந்து கடவுள்கள். பெருமாளை அப்படித்தான். நாம் இஸ்லாமியர்களை எடுத்துக்கொண்டு கடவுளை பார்த்தால் அவர்களுக்கு உருவமே தெரியாது. அவர்தான் கடவுள் என்று அவர்கள் நம்புகிறார்கள். இஸ்லாமியர்கள் சொல்லிவிட்டேன். இந்த கிறிஸ்தவர்களை பார்க்கும் பொழுது மேரி மாதா பெண் வடிவத்தில் தான் அவர் தோன்றணும், அல்லது இயேசுநாதர் போல தோன்றணும். இந்த யூதர்களை எடுத்துக்கொண்டால் அவர்கள் மோசா போல, மனிதன் போலவே காட்சியளிப்பார். பல அங்கிகள் அணிந்திருப்பார். தலைமுடிகள் எல்லாம் அதிகமாக இருக்கும். இப்படித்தான் அவர்கள் காட்சி தரும். இப்படி கடவுளை பார்த்தால்தான்
மக்களுக்கே நம்பிக்கை வரும். ஏனென்றால் அவர்கள் இப்படித்தான் பார்த்துள்ளார்கள். அவர் எதுவுமே அணியாமல் அம்மணமாக வந்தால் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஏனென்றால் இவர்கள் பார்த்ததெல்லாம் இந்த வடிவத்தில்தான். இப்படித்தான் அவர்கள் படங்களை எழுதினார்கள் அல்லது சிலைகளை செய்தார்கள். அதுதான் அவர்கள் மனதிலே இருக்கும். நான் தான் கடவுள் என்று அவர் வெளிப்பட்டு சொன்னாலும் அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். காரணம், அவர்கள் மனதில் அப்படித்தான் பதிந்துள்ளது. தலையிலே கொம்பு வைத்திருந்து வந்தாலும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அல்லது எந்த விதமான வைத்திருந்தாலும், அல்லது சட்டை, பனியன் அல்லது பேண்ட் இதையெல்லாம் போட்டுக்கொண்டு தற்கால நவநாகரிக மனிதன் போல, அல்லது தார்பாச்சி வேஷ்டி கட்டி கொண்டு ஒரு பூணூல் அணிந்து கொண்டு வந்தாலும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். காரணம், அவர்களுக்கு அப்படி தெரியாது. இவர்கள் பார்த்த உருவங்கள் எல்லாமே வேறு விதமாக இருக்கும். இது கற்பனையாக இருந்தாலும் சற்று நினைத்து பாருங்கள். கடவுள் நான் தான் கடவுள் என்று அவர் கையிலிருந்து ஒரு விசித்திரமாக ஒரு பொருளை கொண்டு கொடுக்கிறார். இது என்ன என்று பார்ப்பார்கள். நான் நம்ப மாட்டேன், நீ கடவுள் இல்லை என்று தான் சொல்வார்கள். ஏனென்றால் அவர்களெல்லாம் கேட்க மாட்டார்கள். அவர்கள் அப்படி தெரியாது, அவர் பார்த்ததே இல்லையே. பார்க்காத கடவுளை இப்படித்தான் அவர்கள் உருவகப்படுத்தியுள்ளார்கள். கோயிலில் போனாலும் அப்படித்தான். எனவே கடவுள் வந்தால் மக்கள் ஏற்றுக்கொள்வார்களா, நம்புவார்களா என்பது ஒரு பிரச்சனை தான். நீங்களும் அதை பற்றி சிந்திக்கலாம். உங்கள் கருத்துக்களை சொல்லலாம். எப்படி அவர் கடவுள் வருவார், எந்த தோற்றத்தில் இருப்பார் என்று நீங்களே சொல்லலாம்.